2026ஆம் ஆண்டின் பிப்ரவரி. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வந்து அப்படியே கடந்து போகப் போவதில்லை. கண்ணுக்கு தெரியாத சில மாற்றங்கள், இதயம் மட்டுமே உணரக்கூடிய சில சைகைகள் மெதுவாக உங்கள் கதவை தட்டும். குறிப்பாக பெண்களாகிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றத்தின் நிழல் படரப்போகிறது. அந்த எச்சரிக்கை, வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு முன்னரே ஒரு சிறு நடுக்கத்தை கொடுக்கும். அதை உணர்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏன் அன்று கவனிக்கவில்லை என்று வருந்துவதை விட இன்று சொல்லும் இந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு பாதுகாப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் சாதாரணமான காலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, விண்வெளியில் கிரகங்களின் நகர்வுகள் உங்கள் ராசி சக்கரத்தை தீண்டும் காலம். குறிப்பாக சனியின் மந்தமான பார்வையும் செவ்வாயின் வேகமும் இணையும் போது ஒரு பெண்ணின் மனதில் இனம் புரியாத ஒரு பதற்றம் நிலவும். கிரகங்களின் இந்த இடமாற்றம் உங்கள் அடிமனதில் தூங்கிக் கொண்டிருக்கும் பழைய நினைவுகளை எழுப்பக்கூடும். நான் எங்கே போகிறேன், என் உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கிறதா என்ற கேள்விகள் உங்கள் தூக்கத்தை கலைக்கலாம். இது கிரகங்கள் உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல, நீங்கள் இன்னும் வலிமையாக மாற வேண்டுமென்பதற்காக கொடுக்கும் ஒரு பயிற்சி. இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் புதன் தனது நிலையை மாற்றும்போது உங்கள் பேச்சில் ஒரு கூர்மை இருக்கும். நீங்கள் சொல்ல நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் வெளியே வரும் வார்த்தை வேறொன்றாக அமையும். இதனால் குடும்பத்திற்குள் தேவையற்ற மனக்கசப்புகள் வரலாம். பெண்களாகிய நீங்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் நிம்மதிக்காக உங்கள் ஆசைகளை தியாகம் செய்கிறீர்கள். ஆனால் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களை எனக்காக என்ன செய்தேன் என்று கேட்க வைக்கும். இந்த சிந்தனை வரும்போது கோபப்படாமல் நிதானமாக உங்கள் தேவைகளை அன்புடன் வெளிப்படுத்துங்கள். சத்தம் போடுவதை விட மௌனம் பல நேரங்களில் உங்கள் மதிப்பை கூட்டும். ராகு மற்றும் கேதுவின் நிழல் உங்கள் சிந்தனையில் சில மாயைகளை உருவாக்கலாம். தூரத்தில் இருக்கும் பச்சையாக தெரியும் விஷயங்கள் உண்மையில் உங்களுக்கு சுமையாக மாற வாய்ப்புண்டு. குறிப்பாக சமூக வலைதளங்களில் மற்ற பெண்களின் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை தாழ்வாக எடை போடாதீர்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தனித்துவமான போர்க்களத்தை கடந்துதான் வருகிறாள். கிரகங்களின் நகர்வு உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: மற்றவர்களின் வெளிச்சத்தை பார்த்து ஏங்காதே, உனக்குள் இருக்கும் தீபத்தை அணையாமல் பார்த்துக்கொள். குருவின் பார்வை உங்கள் பணப்பையின் மீது பட்டாலும் சுக்கிரனின் இடமாற்றம் ஆடம்பர செலவுகளுக்கு உங்களை தூண்டும். இந்த ஒரு முறைதானே என்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் மாத இறுதியில் ஒரு பெரிய பாரமாக தெரியும். பெண்கள் வீட்டின் மகாலட்சுமி என்பார்கள். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை இந்த மாதம் மிகவும் கவனமாக கையாளுங்கள். கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத நேரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது பெரிய கடன் கொடுப்பதை தவிர்ப்பது உங்கள் நிம்மதிக்கு நல்லது. சேமிப்பு என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது உங்கள் தற்காப்பு. இந்த கிரக மாற்றங்களின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்க பிரபஞ்ச ஆற்றலை துணைக்கு அழையுங்கள். இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இயற்கையுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். நிலவின் ஒளியில் அமர்ந்து உங்கள் மனபாரத்தை இறக்கி வையுங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கிரகங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் உங்கள் ஆழ்மனதின் உறுதியும் நீங்கள் செய்யும் தர்மமும் உங்களை ஒருபோதும் கைவிடாது. இந்த பிப்ரவரி ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கம். கிரகங்கள் உங்களுக்கு சவால்களை கொடுக்கலாம், ஆனால் அந்த சவால்களை கடக்கும் புத்திசாலித்தனத்தை இயற்கை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. பயப்படாதீர்கள், நிதானமாக இருங்கள். நீங்கள் ஒரு சாமானிய பெண் அல்ல, இந்த உலகத்தை தாங்கும் ஒரு சக்தி. இந்த பிப்ரவரி மாதத்தின் கிரக நகர்வுகள் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் ஒரு புதிய கண்ணாடியை வைக்கும். அந்த கண்ணாடியில் உங்கள் கணவரின் குறைகள் வழக்கத்தை விட சற்று பெரிதாக தெரியலாம். நான் நினைத்தது போல அவர் இல்லையே, என் உணர்வுகளுக்கு அவர் மதிப்பளிக்கவில்லையே என்ற ஆதங்கம் உங்கள் நெஞ்சில் கனக்கக்கூடும். நினைவில் வையுங்கள், இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் பரிபூரணமானவன், பர்ஃபெக்ட் அல்ல. வானில் இருக்கும் சந்திரனில் கூட மறு உண்டு. உங்கள் கணவரிடம் இருக்கும் குறைகளை எண்ணி வருந்துவதை விட அந்த சூழலிலும் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சில நேரங்களில் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை மதிக்காமல் இருக்கலாம், அல்லது உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் உங்கள் கோபத்தை தூண்டி ஏன் அவரிடம் போராடக்கூடாது என்று கேட்க வைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவரை வற்புறுத்தி மாற்ற முடியாது. அவர்களின் குறைகளை சுட்டி காட்டி சண்டை போடுவது காயம்பட்ட இடத்தில் உப்பை கொட்டுவது போன்றது. அவர் மாறவில்லை என்பதற்காக நீங்கள் உங்கள் நிம்மதியை இழக்க வேண்டுமா? அவரோடு மல்லுக்கட்டுவதை விட உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சி பக்கம் திருப்புங்கள்.
நீங்கள் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கும்போது உங்கள் மௌனம் அவரிடம் ஒரு மாற்றத்தை தூண்டும். பெண்களாகிய நீங்கள் அன்பையே உலகமாக கொண்டவர்கள். உங்கள் கணவர் உங்களுக்காக இதை செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள்தான் வலியை தருகின்றன. இந்த மாதம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். அவர் உங்களுக்கு அன்பு காட்டாவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கான அன்பை சுயமரியாதையோடு தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவர் கையில் கொடுக்காதீர்கள். அவர் அப்படி இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற விதியை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதிலேயே ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கிறது. குறைகள் உள்ள கணவருடன் வாழும்போது வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் இந்த மாதத்தில் வார்த்தை போரில் ஈடுபடாதீர்கள். அவர் சத்தம் போடும்போது நீங்கள் அமைதியாக விலகிச் செல்லுங்கள். உங்கள் மௌனம் பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது உங்கள் ஆளுமையின் உச்சம். தேவையில்லாத விவாதங்கள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சிவிடும். அந்த ஆற்றலை உங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்கள் முன்னேற்றத்திற்காகவோ பயன்படுத்துங்கள். உறவுகளுக்குள் விரிசல் வரும்போது கிரகங்களின் தாக்கம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். காலம் சில காயங்களை தானாகவே ஆற்றும். அவர் உங்களுக்கு சரியான துணையாக இல்லாத நேரங்களில் உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு கலையிலோ அல்லது ஒரு செயலிலோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் வாசிப்பது, ஒரு செடியை வளர்ப்பது அல்லது ஒரு சிறு தொழில் செய்வது என உங்கள் உலகத்தை பெரிதாக்குங்கள். கணவர் மட்டுமே உங்கள் உலகம் என்று சுருங்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு கடலை போல பறந்து விரிந்தவர்கள். ஒரு சிறு கல் விழுந்தால் கடல் கலங்கிவிடாது. அதேபோல் ஒருவரின் குறைகள் உங்கள் வாழ்க்கையையே பாழாக்கிவிட முடியாது. இந்த பிப்ரவரி உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான்: மற்றவர்கள் மாற வேண்டும் என்று காத்திருப்பதை விட நீங்கள் மனதளவில் வலிமையாக மாறுங்கள். உங்கள் கணவர் பரிபூரணமானவர் இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு பரிபூரணமான மனுஷியாக வாழ முடியும். உங்கள் பலம் உங்கள் பொறுமையில் இருக்கிறது. உங்கள் அழகு உங்கள் தன்னம்பிக்கையில் இருக்கிறது. இந்த மாதம் கடந்து போகும்போது நீங்கள் இன்னும் பக்குவப்பட்ட ஒரு பெண்ணாக உருவெடுப்பீர்கள். நாம் இதுவரை பேசியவை அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல, வரப்போகும் மாற்றங்களுக்கான வழிகாட்டிகள். வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தமாகவே இருப்பதில்லை. சில நேரங்களில் பிப்ரவரி மாதத்து பனியைப் போல குளிர்ந்த சவால்களையும், சில நேரங்களில் கோடை காலத்து வெயிலைப் போல கடுமையான சோதனைகளையும் அது நமக்கு பரிசளிக்கும். பெண்களாகிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அச்சாணிகள். ஒரு கணவன் சரியாக அமையாவிட்டாலோ, பொருளாதாரச் சூழல் நெருக்கடி கொடுத்தாலோ அல்லது கிரகங்கள் உங்கள் பொறுமையை சோதித்தாலோ, ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தில் கை வைத்துச் சொல்லுங்கள், என்னால் இதை கடந்து போக முடியும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தரும் வலி உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டுவதற்காக. உங்கள் நிம்மதி உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் புன்னகை உங்கள் வசம் இருக்கிறது. பயத்தை உதறிவிட்டு நம்பிக்கையை துணையாக கொண்டு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்கள். வெளிச்சம் தூரத்தில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அமைதி நிலவட்டும், அன்பு பெருகட்டும், பாதுகாப்பு தொடரட்டும். இந்த காணொளி உங்கள் மனதிற்கு சிறிய ஆறுதலையும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் எப்போதும் உங்களோடு இருக்கிறது. இந்த செய்திகள் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தேவைப்படும் என்று தோன்றினால் மறக்காமல் அவர்களுடன் பகிரவும். தொடர்ந்து இதுபோன்ற வாழ்க்கை ஆலோசனைகளையும் ஆன்மீக தெளிவுகளையும் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை அல்லது உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய விடியலில் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நீங்கள் நேசியுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. வணக்கம்.